புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம், குறிப்பாக தாந்திரீகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் 5 தலைமுறை பாரம்பரிய தாந்திரீக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க? நல்லா இருக்கும் மேம். பாவம் கழுவிடும் பம்பா, பாவம் அழித்திடும் பம்பா, பாவநாசினி பம்பா, பூரண புண்ணிய நதினி பம்பா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சார், நிகழ்ச்சி தொடக்கத்திலே நேர்கள் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. பிரேமாமா. எந்த ஊர்ல இருந்துமா? குடியாத்துல இருந்து பேசுறேம்மா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்காகமா. பையனோட பேரு, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. பையனோட பேரு பரத்குமார்மா. ராசி வந்து தனுசு ராசி. நட்சத்திரம் வந்து 3 நட்சத்திரமா. சரிம்மா. லக்னம் தெரியுமா? லக்னம் தான் மறந்துட்டேன். சரி, அவருடைய வயது என்னம்மா? வயது வந்து 31மா. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட. பையனுக்கு தான் இப்போ வேலை இல்லைம்மா. காலை வணக்கம்மா. காலை வணக்கம் சார். வணக்கம்மா. லக்னம் வந்து நீங்க கண்டிப்பா உங்க பையனுக்கு தெரிஞ்சுக்கணும். அது பல வகையில உங்களுக்கு உதவி செய்யும். நீங்க விடாம ரத்னகிரியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான விடாம வழிபாடுகள் செய்யுங்கம்மா. இந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து ரத்னகிரீஸ்வரர் உங்களுக்கு நிறைய கொடுப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாட்டு பசு நெய், அதாவது இது நான் சொல்கிறது பாக்கெட் நெய்யெல்லாம் சொல்லலாமா, அதாவது கறவை கறந்து அதுலேருந்து உங்களுக்கு வெண்ணெய் எடுத்து நெய் எடுக்கக்கூடிய அருகாமையில் யாராவது பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வாங்கி வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முருகனுக்கு முன்னாடி வச்சு ஒன்றா 6 அகல் விளக்கு, 6 அகல் விளக்கில் இந்த இதை செஞ்சுட்டு வாங்க. அதை செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வாங்க, இல்லை வியாழக்கிழமை செய்யுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது 6 கிழமைகள், 6 கிழமைனா 6 செவ்வாய் இல்லை 6 வியாழக்கிழமைக்குள்ளேயே நிறைய அடுத்த லெவல் முன்னேற்றங்கள் அந்த பையனுக்கு கிடைக்குமா. இந்த கல்யாணத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனகால ஜாதகத்தை பார்க்காம பண்ணக்கூடாதுமா. அதேமாதிரி கட்ட பொருத்தம் பார்க்காம பண்ணக்கூடாது. நட்சத்திர பொருத்தத்தை வச்சு பண்ண வேணாமா. மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றிமா. நன்றிமா அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? புத்தூர்ல இருந்து பேசுறேன், லட்சுமி. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் மகளுக்கு தான். தங்கபரணி. தங்கபரணி, அருமையான பேரு. உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. லக்னங்கிறது வந்து மீனன் போட்டிருக்கு, கும்பம்லாம் போட்டிருக்கு, தெரியல எனக்கு எது. சரிம்மா, அவங்களுடைய வயது என்னம்மா? வயசு வந்து 97ல பிறந்தா. சரி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். இல்ல, அவளுக்கு மரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அமையவே மாட்டுது. திருமணத்திற்காக கேக்குறீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா காலை வணக்கம்மா. அம்மா, இந்த பொண்ணுக்கு பொறுத்த வரைக்கும்மா இந்த லக்னத்துல உங்களுக்கு ஒருவேளை லக்ன சந்தியாவோ இல்லைன்னா ஜாதகத்துல வந்து கொஞ்சம் தெளிவான முறையில பார்த்துக்கோங்கம்மா. ஏன்னா நீங்க ஒரு இதுல இருந்தீங்கன்னா அந்த பொருத்தங்களுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா லக்ன அடிப்படையிலையும் கட்ட பொருத்தத்துக்கு பாக்குறது உண்டு. அதனால என்னைக்காவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க நாளைக்கு கூட ஃபோன் பண்ணுங்கம்மா. ஃபோன் பண்ணி எங்களுக்கு அந்த பொண்ணோட, உங்களுக்கு மட்டும்தான் சகோதரி சொல்றேன், நீங்க உங்க பொண்ணோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கால் பண்ணி இந்த மாதிரி நான் நிகழ்ச்சிக்கு பேசினேன்னு மட்டும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுறேம்மா. அந்த லக்ன அடிப்படையிலையும் ராசி அடிப்படையில் என்ன குழம்புறீங்க பாருங்க, மீன லக்னமா இருக்கலாம் இல்லை கும்ப லக்னமா இருக்கலாம்னு சொல்லும் போது அப்படி பண்ணக்கூடாது. அதை நீங்க தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. பண்ணும்போது நிறைய மாற்றம் வரும். இந்த பொண்ணுக்கு வந்து நல்ல திருமணம் கிடைக்கக்கூடிய அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகனை இறுக்கி பிடிச்சிக்கணுமா. அதே மாதிரி அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வந்து அந்த இலை பிரசாதம் வாங்கிக்கணும். அந்த பன்னீர் இலை பிரசாதத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த பால்லையோ இல்லை நீர்லேயோ வெறும் வயிற்றுல நீங்கள் கொடுத்துட்டே வரவே அதற்கான மருத்துவத்தை வந்து திருச்செந்தூர் முருகன் கொடுப்பாருமா. மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விருதாச்சலம்ல இருந்து கூப்பிடுறீங்க. உங்க பேர் என்னம்மா? சுதாகர். சுதாகர். சரிம்மா, கணவருக்காக கேக்குறீங்க. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. நட்சத்திரம்மா? நட்சத்திரம் தெரியலையா? சரி, அவருடைய வயது சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. சரிம்மா, சரி, அவருடைய வயது சொல்லுங்க. 38 வயசு. உங்க கேள்வியை கேட்கலாமா?
வேலைக்கு போயிட்டு இருந்தாரு மாப்பிள்ளை, வேலைக்கு போக முடியல, ஒரு ஆட்டோ எடுக்க எடுக்க முடியல, எது கடன் ஆகிட்டே இருக்கு. ஆமா, காலை வணக்கம்மா. ஏற்கனவே நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தீங்களோ? 2-3 மாசம் ஆகுது. ஆமா, நான் உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிசு கொடுத்துருந்தேன். அதை வச்சு நீங்க அந்த வழிபாடுகள் பண்ணணும். என்னைக்காவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா உங்கள்ட்ட அன்னைக்கும் நான் சொன்னதுதான் இன்னைக்கு திருப்பி சொல்றேம்மா. நம்ம பொதுவான விஷயங்களை பார்ப்பதை விட நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பாருங்கம்மா. அதுக்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கான பரிகாரங்களும் வழிபாடுகளும் சேர்த்து செய்யும் போது உங்க வீட்டுக்கு உங்களுக்கு நிறைய நல்லதுகள் கிடைக்குமா. அன்னைக்கே சொன்ன மாதிரி தான், அந்த ஈசனை விடக்கூடாது. உங்களுக்கு நான் கொடுத்த ஆன்மீக பரிசையும் பயன்படுத்திக்கோங்க. அதை பண்ணிட்டு நல்லா பண்ணுங்கம்மா. நன்றிம்மா. சார், ஒரு சில பேருக்கு இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கும். எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு அந்த பிரச்சனையா, இல்லை வீட்டில் வந்து இந்த குட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த எதிர்மறையான விஷயங்கள்னால அவங்க அப்படி மாறுறாங்களா? அடிக்கடி வீடு மாறிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு? அதாவது இதில் வீடு இப்படின்னு சொன்னாலே நான் ஒரு சப்ஜெக்ட் தொட வேண்டிய கட்டாயம் வந்துடுது. ஏன்னா இது வந்து காரணம் என்ன அப்படின்னா, அன்பர்களே நல்லா புரிச்சுக்கோங்க. நம்மள்கிட்ட எழுதப்படாத, ஜாதகத்தில் எழுதப்படாத எதுவுமே நமக்கு நடக்காது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால இது வந்து யார் ஒருத்தருக்கு 4ஆம் அதிபதி, இப்போ வீடுன்னு சொன்னனால சொல்கிறேன், இந்த வீடு மனை அதே மாதிரி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத தன்மையில் இருக்கிறது, அதே மாதிரி அந்த சந்திரன் கெட்டு போனவங்க, சந்திரன் வந்து ஜாதகத்தில் கெட்டு போனவங்க, இவங்களுக்கு தான் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் நிறைய வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீடு வந்து உங்களை டிட்டர்மைன் பண்ணவே பண்ணாது. சரியா? ஜனனகால ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி ஒருத்தருக்கு சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் பாட்டுக்கு அடிச்சு நவுத்தி போயிட்டே இருப்பார். வாஸ்துவா அதுவா இதுவா அதெல்லாம் போயிட்டே இருப்பார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஜனனகால ஜாதகமே பேசும். சரியா? அதுக்காக வாஸ்து இல்லைன்னு நான் சொல்லலைங்க. வாஸ்து தேவை தான். எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நான் சொல்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ராமா. அது சில பேர் 80 வருஷம் இருப்பாங்க, சில பேர் 50 வயசு இருப்பாங்க. அப்போ நம்மளோட இருக்கக்கூடிய லைஃபே ஃபிக்ஸ் ஆயிடுது. அப்போ இந்த ஜோதிடமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது நமக்கு வந்து ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய விஷயமா இருக்கணுமே ஒழிஞ்சு நம்மளை பயமுறுத்திகிட்டே இருக்கிற விஷயத்துக்கிட்டேயே போகாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்க தான் வாடகை வீட்டுக்கு கூட இப்போ வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அது மாதிரி அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய லக்கு என்னென்னா, பெரிய பெரிய வீடு கூட உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் கம்மி விலைக்கு கிடைக்கிது. கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து நல்ல வாடகை வீடெல்லாம் கிடச்சிருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதனால் நான் இதெல்லாம் பயப்படாமல், இந்த மாதிரி ஒரு பயத்திலேயே இருந்துகிட்டு இருக்கீங்க, எனக்கு வாஸ்து தோஷம் இருக்குது, இதனால எங்கள் வீட்டில் இது பிரச்சனை வருது, இந்த கல் பச்சைக்கல் மஞ்சக்கல்லுனால தான் பிரச்சனை வருது, எங்கள் வீட்டில் இந்த குத்தில் டாய்லெட் இருக்குது அதனால தான் பிரச்சனை வருதுன்னு நினச்சிங்கன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதனால எதுவுமே கிடையாதுங்க. அது உங்களோட மாயை. சரிங்களா? அந்த மாயையிலேருந்து வெளியே வந்துட்டிங்கனால நீங்கள் சேர்த்த பணம், பல பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வழிபாடு என்னென்னா, இந்த மாதிரி சந்திரன் சம்பந்தப்பட்ட பாதிப்பில் இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியவும், அதே மாதிரி மகாதேவர்னா சிவபெருமான். அப்போ சிவபெருமானையும் விடாமல் வழிபாடுகள் செய்யுங்க, அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வேளை பெரிய பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கீங்க, ஒரு மனபயத்தில் இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. வாஸ்துனால அந்த இடத்துல இருந்ததுன்னா அதோட மைனர் டிஃபெக்ட்டுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 10 to 15% பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு மீறி இருக்கிறது தான் சுவாமி. சரியா? அப்போ அந்த சுவாமியை வழிபட்டுக்கோங்க. அதே மாதிரி இதில் அஷ்டதிக்கு நாயகியாக மீனாட்சியை வழிபடுறதும், அதே மாதிரி அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் கிடையாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பானலிங்கம் வாங்கிக்கோங்க. அதை நான் இலவசமாகவே பல வருஷமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன்னு தெரியும். அந்த பானலிங்கத்தை வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கள். வீட்டில் நீரை தெளிங்க. தெளிக்கும் பொழுது சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு அந்த மந்திரத்தை பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு ஒரு மந்திரமும் உண்டு. சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடுன்னு யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா அதில் வரும், ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படின்னு வரும். இது வந்து ஈசனோட மந்திரம். இதை ஜபம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு எங்கே உங்களுக்கு டிஃபெக்ட் இருக்கோ அங்கே பண்ணிகிட்டே வாங்க. நிறைய மாற்றங்கள் வரும். நம்ம வாழுவோம், சந்தோஷமாக இருப்போம். இருக்கக்கூடிய லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நமக்கும் நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கணவன் மனைவி குழந்தைகளும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பயத்தெல்லாம் விட்டுட்டு
நல்லா சூப்பராக இந்த 2025ல் நல்ல பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி போகிறது தான் நம்ம ஒரு மோட்டிவேஷனலாக வச்சுக்கிறது வந்து நமக்கு நல்லது அன்பர்களே. ரொம்ப அருமையாக பாசிட்டிவாக சொன்னீங்க சார். ஆனால் எனக்கே ஒரு டவுட் இருக்குது. இப்போ நிறைய வழிபாடு, இப்போ கூட ஒரு வழிபாடு சொன்னீங்க. இப்போ பொதுவான வழிபாடு அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஜனனகால ஜாதகம் தான் நிறைய இடங்களில் வந்து பேசும். இப்போ இந்த ஜனனகால ஜாதகம் பார்த்து கொடுக்கக்கூடிய வழிபாட்டுக்கும் பொதுவான வழிபாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? கண்டிப்பாக இப்போ இதில் வந்து நம்ம இப்போ மேடம் கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டே என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி சில பேர் கஷ்டப்படுறாங்கன்னா இப்போ மேடம் தானாக கேட்குறாங்களா அப்படின்னா நிறைய பேர் அவங்க பார்க்கும்போது என்னடா அப்படி இருக்கே அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டினாக பண்ணுறாங்க. சரிங்களா? பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வரும்போது அந்த பயம் வரக்கூடாதுங்கும்போது அதுக்கு யார் மூலம் வேரை பிடிக்கணும், சும்மா கிளைய பிடிச்சுட்டே இருக்கிறத விட வேரை பிடிக்கணும்னா யாரை பிடிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்குள்ள விஷயம் சொன்னோம், அதெல்லாம் பலிக்கும் நான் சொன்னது. அப்போ ஜனனகால ஜாதகத்தை வைத்து நம்ம பார்க்கக்கூடிய பரிகாரங்கள், வழிபாடுகள், தாந்திரிக பரிகாரங்கள் எதுக்காக சொல்கிறோம்? ஒரு பிளானட் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகமாக இருக்கும், யோகம்னா லக் கொடுக்கறதா இருக்கும். அதே பிளானட் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே கூட இருக்கலாம், அவங்களுக்கு அது நெகட்டிவாக கொடுக்கும். ஏன் ஒவ்வொரு டைத்தும் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன், எம்ஃபசைஸ்னால் நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன், ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அப்படி நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய வழிபாடும் அது வந்து அதே இது வந்து அவங்களுக்கு ஒத்து வராது இன்னொருத்தவங்களுக்கு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு செய்யும்போது நிறைய மாற்றம் வரும். இப்போ இந்த பரிகாரங்கள்னு நம்ம ஜென்ரலைஸ்டாக சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து ஜென்ரலாக எத்தனையோ பேர் இதனால் கஷ்டப்பட்டு சேர்க்குற காசெல்லாம் போகுதுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதை உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். எல்லா தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது கடன் வாங்கி பண்ணுறதை ஏன் இழக்கணுங்கிறதுக்காக அது வந்து பொதுவான பரிகாரம்ங்கிறது. நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், ராசியாக இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா பலிக்கும். பட் சுயஜாதகம் சம்பந்தமான வெற்றிகள் வேணும்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்யும்போது நிச்சயமாக பலிக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. சார், பொதுவாக நம்ம ஒரு இது போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு தடை வருதுன்னா எல்லாரும் சொல்கிறது திருஷ்டி விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டிங்கிறது இந்த நம்ம ஜென்ரல் டேர்மாக யூஸ் பண்ணுறோம். நம்மளை யாராவது மற்றவங்களால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டோம், இல்லை அவங்களால நமக்கு ஏதோ தடை ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வச்சுக்கோங்களேன், அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் வச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். இது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இதில் நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம்? கண்டிப்பாங்க. இப்போ இதெல்லாம் குறிப்பாக என் அன்பார்ந்த சகோதரிகளுக்கெல்லாம் நிறைய தேவைப்படும். ஏன் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படிங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம வந்து இருக்கக்கூடிய காலங்களில் தவறான விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் கம்மியாக இருந்தாலும் பல நேரங்களில் நமக்கு கெட்ட காலங்கள் வரக்கூடிய காலங்கள், அதாவது அந்த சுயஜாதகத்தில் தீய காலங்கள் வரும்போது கெட்டவங்களை நம்ம நல்லவங்கன்னு நினச்சி ஏமாந்து போயிடுவோம். அப்போ அவங்க சொல்லக்கூடிய சஜஷன்ஸாக இருக்கிறது கூட அது நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம உள்வாங்கினாலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணுன்னா உங்கள்கிட்டலாம் எல்லாருக்கிட்டையும் நான் திருப்பி சொல்கிறது என்னடா திருப்பி அதே இடத்துக்கே வந்தாலும் நிற்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டுதல் சம்மந்தப்பட்ட விஷயம். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சும்மா அந்த பொது பலன்கள் கேட்குறதெல்லாம் விட்டுட்டு ஹம்புலாக நான் எல்லாருக்குமே நான் இதுதான் டே ஒன்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டெய்லி பலன்கள்லாம் பார்த்து உங்களை இது பண்ணுறத விட வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு இந்த மாதம் எனக்கு என்ன பண்ணும், என் ஜாதகத்துக்கு என்ன பண்ணும், இதில் எனக்கு இருக்கிற பாசிட்டிவிட்டி என்னென்ன கிடைக்கும், இந்த பாசிட்டிவிட்டி வேணும்னா நான் அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும், எனக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் நடக்கும், அதையும் தைரியமாக கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்தாலோ யார்கிட்ட வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து காசு வாங்கி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ டீட்டெயிலாக உட்காந்து கேளுங்க, இது பண்ணால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நெகட்டிவிட்டி என்னென்ன வரும், அதுலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும்போது அதில் கிளியர் கட்டாக அந்த எக்ஸ்பர்டீஸாக இருக்கக்கூடிய ஜோதிடர் கண்டிப்பாக கைட் பண்ணுவார். இப்போ எங்கிட்ட வரக்கூடிய எல்லாருக்குமே நான் அப்படி தான் சார்ட் மாதிரி தான் சொல்லுவேன், ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் கொடுப்போம். காரணம் என்னென்னா அப்போ அவங்க ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஆஹா இதுக்கு நடக்குது, அப்போ அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும். ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன் அன்பார்ந்த சகோதரிகளே, ஈவன் சகோதரர்களே, இப்போ நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சகோதரர்களுக்கும் சொல்கிறேன், சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு பல வகையில், அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இல்லை வேறு விஷயங்களுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கலாம், அவங்களோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தினசரி செய்ய வேண்டியது என்ன, டெய்லி ஒரு 24 ஹவர்ஸில் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்கள் இந்த தெய்வத்தை தான் கும்பிடுங்க, அந்த தெய்வத்தை தான் கும்பிடுங்கன்னு சொல்கிற விஷயம் இல்லை. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ, குறிப்பாக உங்களோட குலதெய்வத்தை தினசரி நினைங்க. இந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை நினைங்க, அப்புறம் குலதெய்வத்தை நினைங்க. அப்போ உங்கள் சுய ஜாதகத்துக்குன்னு உள்ள இஷ்ட தெய்வங்கள் இருக்கும், அந்த வருஷங்களுக்கு என்னென்ன தெய்வங்களை வழிபடணும்னு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த வழிபாடுகளை டெய்லி உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த வழிபாடுகளை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரும்.
அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்கன்னா உங்கள் சாமிகிட்ட நீங்கள் பேசுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. சாமி பதில் சொல்லுமான்னு நினைக்காதீங்க. சூக்ஷ்ம ரீதியாக நிறைய சயின்ஸ் காட்டும். நான் சொல்கிறேன், அதை உணரக்கூடியவங்களுக்கு அது புரியும். சரிங்களா? அது நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணும். அந்த சக்தி நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணும். நல்லவங்க கிட்ட போய் சேர்க்க நம்மளை உள்ள தள்ளும். ஆனால் நம்ம வேணான்ட்டு பிச்சுட்டு வெளியே வருவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வத்திட்ட போகிறீங்களோ, சத்தியமாக சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் தெய்வத்தை நம்புறது தெய்வம் உங்களை கைவிடாது. நம்ம தான் தெய்வத்தை விட்டு விலகி போவோமே ஒழிஞ்சு தெய்வம் என்றைக்குமே உங்களுக்காக காத்துன்னு இருக்கும். அதே மாதிரி உலகத்தில் உங்களுக்காக அழக்கூடிய ஒரு தெய்வம் உண்டெனில் உங்களோட குலதெய்வம் தான். சரியா? அந்த குலதெய்வம் நீங்கள் வழிபடணும். குறிப்பாக என் அன்பார்ந்த சகோதரிகளுக்கு சொல்கிறது என்னென்னா, கல்யாணம் ஆகிடுத்து இனிமேல் கணவரோட குலதெய்வத்தை தான் கும்பிடணும், அப்படி போயிடக்கூடாது. எப்படி உங்கள் தாய் தந்தையர் கடைசி வரைக்கும் உங்கள் மேலே பாசமாக இருக்காங்களோ அவங்களுடைய, அதாவது உங்கள் அப்பா வழி குலதெய்வத்தையும் விடக்கூடாது, கணவன் வழி குலதெய்வத்தையும் விடக்கூடாது. இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது தேவையில்லாத ட்ராப்பு, தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸில் போய் மாட்டிக்காமல் இருந்துக்கலாம். பட் ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணும்போது இது மாதிரி இருங்க. ஒருவேளை இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்க, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கன்னா, என்னைக்காக பணம் கட்டி பார்க்க முடியும், முறையாக கட்டி பார்க்க முடியும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் நண்பர்களே. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நமக்காக ஒரு தெய்வம் அழும்னா அது குலதெய்வம் அப்படின்னு. நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாம இருக்காங்க. அதுக்குமே ஜனனகால ஜாதகம் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதாவது குலதெய்வம் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா, என் அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்றது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒருத்தங்களை போய் பார்த்து பேசிட்டே இருக்கோம். ஒருத்தங்களை பார்த்தா அம்மான்னு கூப்பிடுவோம், சகோதரான்னு கூப்பிடுவோம், அப்புறம் அப்பான்னு கூப்பிடுவோம். எல்லாரும் நமக்கு அம்மாவாயிடுவாங்களா, அப்பாவாயிடுவாங்களா, சகோதரர் ஆயிடுவாங்களா? கிடையாது. அப்போ நமக்கோட அம்மா தான் அம்மா, நம்மளோட அப்பா தான் அப்பா. அது மாதிரி நம்ம குலதெய்வம் தான் இருக்குது. ஒருவேளை எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு மெத்தட் பார்த்தீங்கன்னா, எங்கள் மலையாள ரீதியாக பிரசனம் பார்க்கலாம். எத்தனையோ பேருக்குங்க. சரிங்களா? இப்போ நான் காசு வாங்கி பார்த்தாலும் அதை விட ஜாஸ்தியாகவே அதுக்கான பூஜை பொருட்கள் நான் கொடுத்துருவேன். கொடுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தெய்வ வசியங்களுக்கு உண்டான விஷயங்கள், குலதெய்வ ஆகர்ஷணத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அந்த சில பொருள்களும் கொடுத்துருவோம். எத்தனை பேர் குடும்பங்களுக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் புதிய யுகத்துக்கு காலத்துக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சி மூலமாக தான் உங்களை எல்லாத்தையும் எனக்கு 2019 தெரியுங்கிறதுனால எத்தனையோ பேருக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிருக்கோங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பணத்தை தான் நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா ஜாக்பாட் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த தெய்வம் உங்களுக்கு கூடயே இருக்கும். அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 1 கோடி ரூபாயோ 100 கோடியோ உங்கள் வசதியை பொறுத்து, இது இருந்தால் நான் சேஃப்டியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அது இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குலதெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சு தான் ஆகணும். இது மேண்டேட் ப்ராசஸாக நினச்சிக்கணும். அந்த மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா, நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு, அது இல்லைன்னா நீங்கள் பிரசன்ன ரீதியாக நீங்கள் பார்த்துக்குங்க. அது தேவைப்பட்டுச்சுன்னா முறையான கட்டணம் செலுத்தி வந்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த எபிசோட்ல என்ன தெரியுதுன்னா, எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு. முறையான நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பா, அப்படியே இல்லைன்னா கூட நம்ம பிரசன்னம் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா, நிச்சயமா. ஸோ மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம். சென்னையில் நம்ம டி நகரில் அலுவலகம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய், புதன், வியாழன் நம்ம இதில் இருக்கோம், நம்ம திருச்சியில் இருக்கோம். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரும் வரோம். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் வரோம். ஒருவேளை நம்ம ஸ்ரீலங்கன் ஃபாலோயர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக முன்னனுமதி பெற்றுக்கோங்க. பண்ணிங்கன்னா நம்ம கொலம்போவில் ஸ்டே பண்ணுவோம், கண்டிக்கு வருவோம். ஸோ யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, என்னை தொடர்பு கொள்ளணும், சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் அன்பார்ந்த ஸ்ரீலங்கன் ஃபாலோயர்ஸ் சந்திக்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் யாராவது பார்க்கணும், செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு கேட்டுக்கோங்க, அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் என்னை ராம்நகரில் சந்திக்கலாம் நண்பர்களே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். இதோடு சேர்த்து ஒவ்வொரு வாரமும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். காலை 10 மணி முதல் 11 மணி வரை. அதுலேயும் கலந்துக்கணும்னு நினச்சா கலந்துக்கலாம் நண்பர்களே. மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.